கொடைக்கானல் கிளம்பிட்டோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவோ நல்லா தான் இருக்கு. இது மாதிரியே மிஸ்ட்லாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. என்னடா சுரக்குது? உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறது ஐயா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஃபர்ஸ்ட் நாங்கள் விசிட் பண்ணது சில்வர் ஃபால்ஸ். ஹாய் கைஸ், இருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. அப்புறம் இவங்க ரைடர் மூஞ்சி ப்ரோ பிளேயர். என்ன சூப்பரா இருக்கு. போட்டுக்கலாம். கிளம்புங்க கைஸ். பாருங்க தரமா ரெடி ஆயிட்டு இருக்கோம். விட்டு இறங்குறோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. லைட் அமர்த்திட்டாங்க கைஸ். பெட்ரோல் போட போய்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம காலவாசலில் இருக்கிற கருப்புசாமியும் சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கருப்புசாமியை கும்பிட்டுட்டு பக்தி மூடோட ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாமே பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நைட்டு ரொம்ப சரியான குளிர், தாங்கவே முடியலை. வேஸ்லின் லிப் பாம்லாம் கையில் வச்சுக்கோங்க. உதடு கை எல்லாமே ரொம்ப ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock போல் வீட்டிலேருந்து கிளம்பினோம். எப்படா விடியும், வெயில் வந்து நம்மளோட உடம்புல படும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, வத்தலை குண்டை நிப்பாட்டி ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாமேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பரம்புரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? காஃபி சாப்பிட்டு 2 கடலை போட்டு அப்படியே அகைன் ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் ரன்னிங் நோஸ்லாம் அப்பா சொல்லவே முடியல, ரொம்ப சுத்தமாக ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கிடந்த உசுறு அந்த மலையை பார்த்தோன்னே தாயா வந்துச்சு. எப்படா கொடைக்கானல் போகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ட்ராவலிங், பாடி பெயின் வேறு ரொம்ப, பைக்கில் ட்ராவல் பண்ணனால அதுலேயும் குளிர் தாங்கலை. நல்லா கொடைக்கானல் வந்து மிஸ்டெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா இங்கே வெயிலை பாருங்க அங்கே எப்படி பொழக்குதுன்னு. ஆனால் ரொம்ப இதில் நாங்கள் ரொம்ப லக்கி. பிகாஸ் அங்கேயே குளிர் எங்களால் தாங்க முடியல. கொடைக்கானலில் வந்து அவ்வளோ மிஸ்டெலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தாங்கியிருக்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த காற்றோடு சேர்த்து அந்த கொஞ்சம் குளிர் அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு போகிற வழியில் ஆளாளுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு தான் என்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சு. சில்வர் ஃபால்ஸ் தாண்டி வந்ததுக்கப்புறம் இங்கே மாரியம்மன் கோயில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் புகாரி பிரியாணி. அங்கே உண்மையாக சொல்கிறேன், சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அங்கே கொடைக்கானல் ஹில்ஸ் போனதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னா மஸ்ட் அங்கே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தெரியாத ஹோட்டலில் போய் நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு இங்கே பெஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அகைன் நம்மளோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திரும்ப அப்படியே மலையில் ஏற ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். அங்கே ஃபுல்லாக எவ்வளோ கிளைமேட்டே இப்படி இருக்கும். ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு தான் அந்த மாதிரி வெயில். நாங்கள் வந்த மறுநாள் பார்த்தா திரும்ப அகைன் மிஸ்டெல்லாம் சூப்பராக இருந்து, லொக்கேஷனே தரமாக இருந்துச்சு. நாங்கள் போன அன்னைக்கு வெயில் தான் அடிச்சிச்சு. அங்கே இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதெல்லாம் முன்ன பின்ன பார்த்ததே இல்லாத மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் முருகன் கோயில், குழந்தை வேலப்பர் முருகன் கோயில். இங்கேருந்தே பிளான் பண்ணிட்டு தான் போனோம் அந்த முருகனை போய் பார்க்கணுன்ட்டு. பட் டக்குன்னு அவங்களோட தரிசனம் கிடைக்கல. ரொம்ப நேரம் லைனில் நின்று தான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், ட்ரிப் பிளான் பண்ணிட்டாலே நம்மளோட பைக்கை ஃபுல்லாமே ஜென்ரல் சர்வீஸ் விட்டுறணும். அப்படி எடுத்துகிட்டு போன பைக்கே எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக ஆயிடுச்சு. அப்புறம் எங்கே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போயிட்டாலோ டைம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கூட நம்ம ரிட்டர்ன் வரலாம். நைட்டே வந்து கீழே இறங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம்.
அதுவும் பொண்ணுங்கள வச்சுட்டு அது பண்ணவே கூடாது. அதான் நாங்கள் பண்ணோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஹில் ஸ்டேஷனில் நைட்டு கீழே இறங்குறது நிறையா பேர் இறங்கியிருப்பீங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு இது புதுசு, எனக்கு இது ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் கார்லலாம் போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அங்கே போயிட்டு ஏதோ ஃபோட்டோஸோ ஏதோ எடுக்கணும்ட்டா நம்மளோட ஹேர் ஸ்டைலு அண்ட் ரொம்ப டயர்ட்னஸ் எல்லாமே இருக்கிறதுனால அது கேமராவுக்கு நல்லா இல்லை. ஸோ காரில் போய் இறங்கினா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னா அழகாக கிளம்பி அதுக்கப்புறம் போய் லொக்கேஷன் பார்த்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். பைக்கில் போய் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒன் டே பிளான் வந்து போடாதீங்க. அங்கே போயிட்டு நல்லா 3 டேஸாவது ஸ்டே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சூப்பரான பிளான் போட்டு போயிட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி ஹில் ஸ்டேஷன்லேருந்து நைட்டு கீழே இறங்கின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் பார்ட் 2 வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.